ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குருச்சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜூலை மாத பலன்கள். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு கிரக அடைவுகள்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதம் கோச்சாரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்தை பொறுத்தவரையும் ஜூலை மாதம் அன்னைக்கு சந்திரனும் செவ்வாயும் மேஷத்திலே இருக்காங்க. அதே போல் குரு பகவான் ரிஷபத்தில், மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான், கன்னியில் கேது பகவான், உங்களோட ராசிக்கு 11ஆம் வீடான சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ரம் அடைஞ்சு அங்கே இருக்கார். அதே போல் 12ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார். 15/7 இந்த தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கும், சுக்கிர பகவான் கடக ராசிக்கும், அதே போல் சூரிய பகவான் கடக ராசிக்கும் பெயர்ச்சி அடைய போகிறார். இதுதான் இந்த மாதத்துக்குடைய கிரக அடைவுகள். மேஷத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு முதல் வீடு செவ்வாய் பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. இன்னொரு வீடு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதான் விருச்சக ராசி. விருச்சக ராசியை பொறுத்தவரையுமே வந்து பார்த்திங்கன்னா மேஷம் விருச்சகத்துக்கு கம்பேர் பண்ணால் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. மேஷம் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட், நீட்டு, குவாலிட்டி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் மூலத்திரிகோணம் பெறதுனால இங்கே செல்ல பிள்ளையா செவ்வாய் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா இருக்கார். மேஷத்தில் இருக்கக்கூடிய மனதைரியத்துக்கும் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய மனதைரியத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. மேஷம் எப்பொழுதுமே தலைமைக்கான காரக கிரகமாக செவ்வாய் வர்றதுனால தலைமை பண்பு, எந்த ஒரு கடைசியாக பிறந்திருந்தாலுமே, ஒரு வீட்டில் முதலாக பிறந்திருந்தாலுமே இந்த வீட்டில் இவங்க சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிற ஆளுமை திறன் படைத்தவங்க மேஷராசி. பிற்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத யூகித்து சொல்லக்கூடிய நபர்கள். எனக்கு இது மாதிரி தோணிகிட்டே இருந்தது, ஒரு விஷயம் நடக்க போகுது, இல்லை இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு. என்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிற்காலம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் ரொம்பவே அதிகம். அதே போல் ஆசை, கனவுகள், உழைப்பெல்லாமே சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு மேஷத்தளவுக்கு யாருனாலே உழைப்பு போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக உழைத்து போராடக்கூடிய ராசி. ஒரு விஷயத்தையுமே ரொம்ப அலசி யோசித்து ஆராய்ஞ்சு முடிவெடுப்பாங்க. ஒரு உடம்பை குறைக்கிறனா கூட சீக்கிரம் குறைக்கணும் அப்படிங்கிற நினைப்பாங்க. எதுலேயுமே ஒரு அவசரம், இந்த குறுக்கக்கூடிய டைமில் வந்து இதை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் எப்பொழுதுமே இந்த பெர்ஃபெக்ஷன் பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. மேஷத்தை பொறுத்தவரையும் அந்த மாதிரி நம்ம அந்த ராசியை சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எளிதில் மற்றவங்களை நம்பக்கூடிய ராசியும் கூட. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் இது ஆட்டு குறியீடை குடிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்மூடித்தனமாக மற்றவர்களை நம்பக்கூடிய ராசி. ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏமாற்றம் நடந்துச்சுன்னா திருப்பி நம்ம எத்தனை வருஷம் கழிச்சு போய் பேசினாலும் மேஷத்துக்கிட்ட ஈடுபடாது, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு மேஷம் எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை தன்மை அதிகமுடைய ராசி. அந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்களை ராகு பகவான் வந்தாரு, ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் வந்தாரு. குரு ராகு கிரக சேர்க்கைகள் இவங்க கடுமையாக வந்து பார்த்திங்கன்னா மோசடி பேர் வழி அப்படின்னு சொல்லாத அளவுக்கு ஒரு பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்வேகமாகவும் திறமையாகவும் இருந்தாங்களோ, இப்போ இந்த 1.5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு திறமைங்கிறதே இல்லாமல் போன அளவுக்கு ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு. எனக்கு 7.5 சனியே இல்லை, இருந்தாலும் அந்த அளவுக்கு எனக்கு மன அழுத்தம் தாக்க வருது அப்படின்னா கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சு உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருட காலமாகவே உங்கள் ராசியை பார்க்கறதுனால மன அழுத்தங்கள், எனக்கு 7.5 சனி வரும்போது எப்படி மன அழுத்தம் இருந்ததோ அந்த அளவுக்கு இப்போ மன அழுத்தம் இருக்குது. வேலையை பற்றி எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். லாபஸ்தானத்திலிருந்து பார்க்குறாரு. இந்த நேரத்தில் நம்ம மற்றவங்களை கம்பேரிசன் பண்ணுறது ரொம்ப அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகமாகும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இருந்தக்கூடிய சூழ்நிலையில் வந்து நம்மக்கிட்ட நிறைய பேர் பணம் பொருளாதாரத்தில் நம்மக்கிட்ட வாங்கிட்டு தராத சுச்சுவேஷன், இன்றைக்கி உங்களால் முடியாமல் நீங்கள் ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வர்றது, அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் இருக்கிற மாதிரி இவங்ககிட்ட காமிச்சிக்கிறது, இல்லை நல்லா வளர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது, அவங்களுடைய நடை உடை பாவனை இதெல்லாமே உங்களுக்கு பிடிக்காமல் போகிறது. ஏன் நம்ம மட்டும் இந்த மாதிரி ஆகிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு மனக்குழப்பங்களை அதிகமாக கொடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1.5 வருடம் கொடுத்துருக்கும். எங்கே இருந்தீங்களோ அதிலிருந்து ஒரு 2 படியாவது இறக்கி விட்டுட்டு போகாமல் இருந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாமல் இருந்திருக்க மாட்டாங்க. அதனால் மன உளைச்சல்களும் சரி, சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட நம்மளுடைய கௌரவம் இப்படி குறைஞ்சிருச்சே,
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி வார்த்தைகள் எல்லாமே பயன்படுத்தியிருக்க மாட்டோம். யார் மனசையும் நோகடிச்சிருக்க மாட்டோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளே சாபம் விடுற அளவுக்கு ஆயிருப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த அளவுக்கு மேஷத்தை பொறுத்தவரை மன அழுத்தங்கள் கடுமையாக இருக்கு. நல்லது மட்டுமே தான் நெனச்சேன். ஏன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா, மனசுல வச்சிருக்கிறத அப்படியே வெளிப்படையா சொல்லிருவாங்க. அந்த மனசுல வந்து பார்த்தீங்கன்னா, துளியுமே வந்து கெட்ட எண்ணமோ, சிந்தனைகளோ எதுவுமே இல்ல. அப்படி நெனச்சுட்டா கூட, ஐயய்யோ! நம்ம இப்படி நெனச்சுட்டோமே, இனி மாறிறணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள். அந்த மாரி இருக்கக்கூடிய நபர்கள வந்து பார்த்தீங்கன்னா, கேது பகவான், ராகு பகவான், குரு பகவான், அதேபோல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவானுடைய பார்வையில இருக்கிறாங்க. இப்ப இது எல்லாமே கடந்து வந்த பலன்கள் தான். இனி எப்படி இருக்க போகுது? ராசிநாதன் ராசியிலே இருக்கிறது ஒரு யோகம். இத்தன நாளா நம்ம ஒரே ஒரு மன அழுத்தமா, ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு விஷயத்த செய்ய முடியாம கடுமையா போராடிட்டு இருந்து இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல இருந்தாரு. இப்ப ராசியில இருக்கிறாரு. அப்ப கடுமையான மன அழுத்தத்துல இருந்து மீண்டு வெளிய வர்றதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு நெறைய முயற்சி பண்றேன். நெறைய எஃபோர்ட் போடுறேன். மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது நான் அதிக மடங்கு வேலை செய்றேன். இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனளிக்க காத்திருக்கு. முதல்ல வந்து ராசியாதிபதி ராசியில வந்தாலும் சரி, ராசிய பார்த்தாலும் சரி, நமக்கு ஒரு தைரியம், தெம்பு, தன்னம்பிக்கை இருக்கும். இத்தன நாளா ஒரு விஷயத்த பார்த்து நம்ம ஓடி ஒளிஞ்சிருப்போம். அதைய வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி எடுத்துட்டு போறது, கொண்டு போறதுன்னு தெரியாம, ஒரு 4 பேர்கிட்ட கேட்கறது, அந்த 4 பேர் சொல்ற அட்வைஸ நம்ம ஃபாலோ பண்றது. அது சில சமயம் தப்பா போகலாம், சில சமயம் கரெக்ட்டா போகலாம். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அலசி யோசிச்சு, ஆராய்ஞ்சு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, இனிமேல் தைரியமா, தன்னம்பிக்கையா ஒரு முடிவெடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் ஏற்படும். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராசியாதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, செவ்வாய் அப்படிங்கிற குரு மங்கள யோகம். அப்படிங்கிறது 2ஆம் இடமான வாக்கு ஸ்தானத்துல ஏற்பட்டிருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த ராசிய பொறுத்தவரையும் பெருமைக்குரிய பாக்கியாதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு யோகம். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய யோகங்கள் எனக்கு வந்துருச்சா? என்னுடைய ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ச்சியை நோக்கி போகுமான்னா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரக சேர்க்கைகள் குரு, செவ்வாய் எல்லாமே பலமான யோகமான கிரக சேர்க்கைகள் இப்ப 2ஆம் இடத்திலேயே அமைஞ்சிருக்கு. இது நல்ல காரியத்த என்ன ஏற்படுத்தும்ன்னு கேட்டீங்கன்னா, நான் நெறைய பொருளாதாரத்துல உயர்வான நிலையில இருந்தேன். நெறைய வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே என்னுடைய 25 வயசு, 30 வயதிலேருந்து யாருனாலயுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பொருளாதார உயரத்தை அடைந்தேன். ஆனா, என்னுடைய ஒரு சற்று வந்து தாமதமான நேரம் என்னோட கெடுதல் நேரம்னு கூட சொல்லலாம். அதனால என்னுடைய பொருளாதாரத்தை நெறைய இழந்துட்டேன். இழந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாடகை வீட்ல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கேன். என்னுடைய மனைவியா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், வாடகை வீட்ல இருக்கிறத பெருசா விரும்பல. இருந்தாலுமே என்னுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்காங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா, 2, 3 வருஷத்துக்கு ஒருக்கா, 2 வருஷத்துக்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா வீடு மாறக்கூடிய சிச்சுவேஷன். எங்கனால வாடகை வீட்ல அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாத சிச்சுவேஷன் இருக்கு. எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு அமையறதுக்கு உண்டான காலங்கள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக குரு, செவ்வாய் அப்படிங்கிற இந்த 2 கிரக இணைவும், லக்னாதிபதி 2க்கு போறாரு, ராசியாதிபதி 2க்கு போறாரே ஒரு யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக யோகம். அப்ப வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதன் சார்ந்த விஷயம் எது கேட்டாலுமே எனக்கு சக்சஸ் ஏற்படுத்தி குடுக்குமா? நெறையா பக்கம் போறேன், விசாரிக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே நடக்கவே மாட்டேங்குது. ஒரு வீடு சார்ந்த விஷயத்துல அடுத்த படிக்கல் மாட்டேங்குது. நான் போய் ஒரு அட்வான்ஸ குடுத்துட்டு வரேன். அவங்க இல்லைங்க ஆல்ரெடி அட்வான்ஸ குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு வீடு புடிச்சிருக்கு. அந்த வீட்டுக்கு போனா அவங்க ரொம்ப விலை ஏத்தி சொல்றாங்க. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பேசிக்கலாம் அப்படின்னு வந்தா, அந்த வீட்ட வேற ஒருத்தர் வந்து நான் கேட்டத விட கம்மியா வந்து கேட்டு பணம் குடுத்து போறாங்க. வீட்டுக்கும் எனக்கும் ராசியே இல்ல. அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, வீடு சம்பந்தப்பட்ட மன யோகத்தை ஏற்படுத்தி குடுப்பாராம். ஏன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துக்கே பெயர்ச்சி எடுப்பாரு. அப்ப இது வந்து கோச்சார பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா, நிச்சயம் அதுக்குண்டான விஷயத்த தூண்டக்கூடிய வகையில இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா, வீடு வாங்குவதற்கும் சரி, இடம் வாங்குவதற்கும் சரி, வாகனம் வாங்குவதற்குமே இது ஒரு நல்ல யோகமான கோச்சார காலமாக கண்டிப்பாக இருக்கும். அதேபோல பறிக்கப்பட்ட பல விஷயத்த திருப்பி குடுக்கக்கூடிய ஒரு நல்ல கோச்சார காலம். லக்னாதிபதி 2ஆம் இடத்துக்கு போயிட்டா, இனிமேல் நம்ம யார் சொல்றதையும் கண்டுக்க மாட்டோம். இத்தன நாளா மன உளைச்சல்ல, யார் எது சொன்னாலுமே அதை நோக்கி அது சார்ந்த மன சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும். இனி நம்ம என்ன? நமக்கு என்ன? நம்மளுடைய வருமானம் என்ன? அப்படி நம்ம புது எஃபோர்ட் என்ன போடுறோம்? அதற்குண்டான பலன் வந்துச்சா இல்லையா? அடுத்தவன் என்னமோ பண்ணிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி உங்களோட மனசை நீங்களே வந்து சரி பண்ணிட்டு, எஃபோர்ட் போடக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். லக்னாதிபதி 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு வர்றதுனால, ரொம்ப வருடமாக திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏறக்குறைய 29லிருந்து இந்த 32 கிராஸ் ஆகியிருக்கிறவங்க கடுமையான பயத்துல இருப்பாங்க. ஏன்னா,
அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் அந்த மாதிரி நல்ல கிரகங்கள் வந்தாலுமே பிறந்த கால அமைப்பில் கிரகங்கள் பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக திருமணம் தாமதம் அடையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அமையும். இந்த கோச்சார காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி கொண்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும். அப்போ கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் ஆல்ரெடி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். திருமண யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரன்கள் வருவதற்கு இது நல்ல நேரமாக இருக்குமா, திருமணம் சம்மந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளுமே மேற்கொள்ளலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கோச்சார காலங்கள் ஒரு பலமான கோச்சார காலமாக இருக்கும். அதே போல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுமே ஒரு நல்ல ஒரு யோகமான இடத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துல ஒற்றுமைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துளியுமே இல்லாமல் இருந்தது. எப்போ ராசியில வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்தாரோ அப்பவே பறந்து போச்சு குடும்ப ஒற்றுமை. அந்த 1.5 வருட காலமாகவே ஏதோ ஏனோ தானோன்னு வெளியே இருக்கக்கூடிய நபர்களுக்காக குடும்பத்தை விட்டு கொடுக்காம கவனிக்காம இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கோச்சார காலங்கள் குடும்பத்தினுடைய ஒற்றுமை கொஞ்சம் சிறக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சிறக்கும். அதே போல திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள், அதே போல வேலையில செஞ்ச வேலைக்கு உண்டான அங்கீகாரம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சு ராசியை பார்க்குறாரு. அப்ப வேலை வேலை 11ஆம் இடத்துல இருந்து பார்க்குறாரு. அப்ப நமக்கு நிறைய சம்பாதிக்கணும், பணம் எண்ணங்கள் அதிகமா இருக்கும். ஏதோ ஒரு வழியில வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றிட்டே இருக்கும். இது வந்து 7.5 சனிக்கு இணையான தாக்கத்தை கொடுக்குமா? சனீஸ்வர பகவான் பார்வையில சந்திர பகவான் இருக்கும் பட்சத்துல நிச்சயமா இது வந்து அதிகமாக ஓடிட்டு இருக்கும். அப்ப கடந்த காலத்துல இருக்கக்கூடிய விஷயத்துல எல்லாமே மறந்துட்டு இனிமேல் புதுசா முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் பயனளிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பயனளிக்கும். தொழில நஷ்டங்கள் சொல்லவே தேவையில்லை. பேசினாவே கொஞ்ச நேரத்துக்கு மேல பேசினாவே கண்ணில் கண்ணீர் விடுற அளவுக்கு தொழில் நஷ்டங்கள் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சரியாகும். இந்த குரு செவ்வாய் இணைவு, சனி பகவான் ராசியை பார்க்கறது எல்லாமே தொழில இருந்து அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போகும். என்ன இருக்குதோ அதுல இருந்து மேலே போறதுக்கு தான் இனி வரக்கூடிய கோச்சார காலங்கள் பயனளிக்குமே தவிர இனிமேல் கீழே போகுமா, மேஷராசியை பொறுத்தவரை மன சஞ்சலங்கள் கொடுக்குமா அப்படிங்கிற வார்த்தைக்கு இனிமேல் இடமே இல்லை. ஏன்னா கிரக சேர்க்கைகள் சுக்கிரன் 4ஆம் இடத்துல போய் திக்பலமாக போறாரு. அப்ப கிரக சேர்க்கைகள் வரக்கூடிய இந்த கோச்சாரம் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான். 40% 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது ஒரு கிரகம் பலம் அடைஞ்சிருக்கலாம், பலவீனம் அடைஞ்சிருக்கலாம். அதை பொறுத்து பலன்கள் மாறுபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மாறுபடும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.